அறம் செய், அறம் வெல்லும், அநீதி வீழும். உங்கள் எல்லாருக்கும் முதல் கண் வணக்கம். என்னோடய பேர் சக்திவேல். சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 வார்டு 61 வேலை செய்கிறோம். அதாவது எங்களுக்கு வந்து தனியார் மையத்தை எதிர்த்து 15 ஆண்டுகளாக நாங்கள் பண்ணிப்பிருந்தோம். 10 வருஷம் சரி இன்னும் இருக்கவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் செஞ்சு வந்து தனியார் மையத்தை எதிர்த்து இந்த 8வது நாளாக போராடுறோம். இந்த போராட்டன்றது வந்து எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு கஷ்டமோ, மனதளவுலையும் உடல் அளவிலையும் உள்ளத்தளவுலையும் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். இன்றைக்கி நாங்கள் உட்காந்துன்னு இருக்கிறது வந்து இந்த 8வது நாளே எங்களுக்கு ஒரு சாவு வீடு மாரி நாங்கள் உட்காந்துன்னு இருக்கோம். ஒரு உயிர் போனால் எப்படி இருப்போமோ அந்த ஒரு உணர்வில் ஒரு வீட்டில் ஒருத்தவங்க எங்கேயா நம்ம உயிரை நம்ம உடலை விட்டு போனால் எப்படி நம்ம ஆத்மா அழியுமோ தெரியுமா, அந்த மாதிரி ஒரு அரசாணை வருமா, ஒரு பணியிடத்தில் கிடைக்குமா, ஒரு அற வழியில் நாங்கள் இங்கே போராட்டத்தில் உட்காந்துருக்கோம். அற வழியில் போராடுறீங்க. இப்போ வந்து இன்னையும் அற வழியிலே போராடினா கைது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கைது நடவடிக்கை நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா ஒரு சர்வாதிகார போக்கு, ஒரு அடக்குமுறை போக்குன்றோம். அற வழியில் போகிறது வந்து நாங்கள் வந்து கலவரங்களோ அல்லது வன்முறையை தூண்டு விதமாகவோ இல்லை சாலை போக்குவரத்து இடையூறாகவோ பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிப்போ நாங்கள் ஈடுபடலை. நீங்களே பார்க்குறீங்க, இப்போ போகிற வண்டி போது ஏன் ஒரு சாலை மறியல் நாங்கள் பண்ணக்கூடாதா? அதுதானே அறவழியான போராட்டம். அப்படி நாங்கள் ஒரு வாரமாக அமர்ந்து நாங்கள் 8 நாளாக போராடின்னு இருக்கோம். இது வரைக்கும் அரசாங்க தரப்பில் யாரும் வந்து எங்களை பார்க்கல. இந்த செய்திகளில் தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ சீமானவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. யாருமே எல்லாரும் வந்து பார்க்குற நேரத்தில் சீமானவர்கள் நான் போராட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அதாவது வந்து எப்படி சொல்கிறது, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு அவர் மாற்றான் தோட்டம் இந்த தமிழ்நாட்டில் போகிறது. அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர். எங்களுக்காக போராடுறதுக்கு யார் போராடினாலும் எங்களுக்கு அதாவது சொல்ல உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போன்றதுனால அவர் வந்து எங்களுக்கு ஆதரவுக்காரர் நேற்றதுனால நாங்கள் அதை வரவேற்கிறோம், மனதார வரவேற்கிறோம். ஏற்கனவே இது மாதிரி தானே டீச்சர்ஸ் போராட்டம் நடத்தினாங்க. சீமான் போய் போராட்டம் அப்புறம் அவங்களுக்கு வந்து வேலை உறுதி செய்யப்படுது. அதே மாதிரி ஒரு உறுதி போட வாய்ப்பு அப்படி பண்ணால் நாங்கள் ஒன்று சொல்லுவாங்க, கடவுளை பார்த்ததில்லை, கருணை உள்ள பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். அந்த மாதிரி கருணை உள்ளம் கொண்டு நாங்கள் முதலமைச்சரை ஒரு கடவுளாக பார்ப்போம். ஏன்னா நிறைய குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம் இல்லாதவங்க வாழ்க்கையில் ஒரு ஒளி விளக்கு ஏற்றி வச்சு தான் நாங்கள் அவரை பெருசாக நினைப்போம், மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவை. ஏன்னா வந்து புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது, யானை படை கொண்டது யானை படை வந்து என்றைக்கும் பூனைப்படை ஆகிடாதுன்றது தான் நாங்கள் அவரை பார்க்குறோம். ஆனால் இதே மாதிரி போராடிக்கிறவங்களுக்கு ஆறுதலாக போய் சீமான் நின்றுருந்தாரு. அதோட தூண்டுதலாக தான் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சதான் அவங்க சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு வந்து சீமான் வந்து இந்த மாதிரி போராட்டம் நடத்தி உங்களோட வேலை உறுதி செய்யப்பட்ட எப்படி? நாங்கள் தான் சொல்கிறோம், எங்கள் போராடி வாங்குதோ எங்கள் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமை அந்த மாதிரி அவர் ஒரு உறவாக நினைப்போம். இது எங்கள் உரிமைக்கு நாங்கள் குரல் கொடுவோம். எங்கள் உறவுக்கு அவர் கை கொடுக்குறாரு. நீங்கள் எல்லாரும் 10ஆம் தேதி போய் ஏன்னா அவரை வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு சமூக போராளி, ஒரு நிறைய சில விஷயத்தில் அவர் போராடுறாரு, நல்ல ஒரு அரசியல் கருத்துக்களையே பேசுகிறாரு. அதனால் நாங்கள் வந்து அவர் மட்டும் இல்லைங்க, நிறைய கட்சிங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, தண்ணி தராங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் உண்மையாக உழைச்சதை சொந்த வீட்டிலேருந்து எங்களுக்கு சோறே வரல. சொந்த வீட்டு வாசலில் உட்காந்துன்னு இருக்கிறோம். நாங்கள் உழைச்ச உழைப்புங்க எல்லாருக்குமே தெரியும். மழை, புயல், இடி, காற்று அதான் சொல்கிறாங்க. ஜெயிலுன்னு ஒன்று இருந்தால் பெயிலுன்னு ஒன்று இருக்க போகுது. கைது நடவடிக்கைன்றது என்னங்க இருக்கு? காந்தி ஜெயிலுக்கு போலியா, காமராஜர் போலியா, கலைஞர் போலியா? இப்போ இருக்கிற முதலமைச்சர் விசா கொடுமை அனுபவிச்சதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அப்படி கஷ்டப்பட்டவங்களாம் இன்றைக்கி உயர்ந்த இடத்துல இல்லை. நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல எங்களை ஒரு தியாகியாகவோ இல்லை நாங்கள் வந்து எதை சொல்லுங்க, இப்போ நாங்கள் நடத்துகிற போராட்டம் தர்மத்தின் மீதான போராட்டம். தர்மத்தின் வாழ்தனில் சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும். நாங்கள் தர்மமான ஒரு போராட்டம் தான் நடத்தாம். அதாவது நாங்கள் இங்கே போராடி ஒரு சில தோழர்கள் போனாலும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான போராட்டமாக அறிவிச்சிருக்காரு. ஆமாம், அப்படி இருந்தாலும் இப்போ வந்து இந்த இடத்த நாங்கள் அதாவது இப்போ அண்ணன் எப்போ சாவா தின்ன எப்போ காலி ஆவான்றது எப்போன்னு பார்த்துனுக்கிறோம். அது முன்கூட்டியே எங்களை வந்து கைது நடவடிக்கை நாங்கள் அதை பற்றி அஞ்சலை. அதாவது வந்து இப்போ நடக்கிறது வாழ்வா சாவான்ற ஒரு போராட்டம். ஒன்று சொல்லுவாருமா டாக்டர் கடைசியாக, எதுவாக இருந்தாலும் முடிஞ்சு போச்சு, நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் கையில் வேண்டுங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் போகிறோம். அப்படி வந்து முதலமைச்சரை கொடுத்தா அந்த கடவுளாக நாங்கள் அவரை தான் பார்ப்போம்.